மயிலாடுதுறையில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். அதிகாலை முதல் மயிலாடுதுறை, மணல்மேடு, செம்பனார் கோவில், பொறையார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கனமழை எச்சரிக்கை எதிரொலியாக கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறை திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு படகு சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. இதனால் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர். காலை முதல் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, கும்பகோணம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி சென்றனர். காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பழைய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம், பாம்பன், உச்சப்புள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ராமநாதபுரம் பழைய பேருந்து நிலையம் முழுவதும் தண்ணீர் நிறைந்து குளம் போல் காட்சியளிப்பதால் பயணிகளை பேருந்து நிலையத்திற்கு வெளியே இறக்கிவிட்டு செல்லும் நிலை உருவாகியிருக்கிறது. இதையடுத்து நகராட்சித் துறையினர் உடனடியாக தண்ணீரை அகற்ற வேண்டும், புதிய பேருந்து நிலையத்தை விரைவில் திறக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் அவதியடைந்தனர். கடந்த சில நாட்களாக காஞ்சிபுரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் சங்கரமடம், ஒளிமுகமதுபேட்டை, ஓரிக்கை, செவிலிமேடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. இதனால் வெப்பம் சற்று தணிந்திருக்கிறது. திடீரென பெய்த மழையால் அலுவலகங்களுக்கு செல்வோரும் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் அவதியடைந்தனர். தேனி மாவட்டம் வருசநாடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை தொடரில் அமைந்துள்ள மொட்டைப்பாறை மலைப்பகுதியில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. மலையின் கீழ்ப்பகுதியிலிருந்து மேல் நோக்கி தீ வேகமாக பரவி வருவதால் மரங்கள் தீப்பற்றி எரிந்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வனத்துறை குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தீ ஏற்பட காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் உள்ள பழைய பாலம் இடிக்கப்பட்டு புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியதால் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் சாலையில் உள்ள பழைய குறுகிய பாலத்தை விரிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டதை அடுத்து 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கியது. இதையடுத்து வாகனங்கள் மாதவலம், செண்பகராமன் புதூர் உள்ளிட்ட மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டன. இதனால் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். தொடர்ந்து பால பணிகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட தெற்கு ரோட்டரி கிளப்பில் தூய்மை பணியாளர்களுக்கான வாழ்வியல் மேம்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களுக்கான முழு உடல் பரிசோதனை, மருத்துவ முகாம் உள்ளிட்ட நலன் சார்ந்த முகாம்கள் நடைபெற்றன. தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்காக வழிகாட்டி புத்தகமும் வெளியிடப்பட்டது. தேசிய ஊழல் எதிர்ப்பு மற்றும் கண்காணிப்பு குழு மற்றும் தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நல வாரியம் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் மேயர் தினேஷ்குமார், துணை மேயர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அரிசி குடோன் அருகே மின்கம்பம் முறிந்து விழுந்ததால் அவ்வழியாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வள்ளியூர் அரசு அரிசி குடோன் அருகே உள்ள மின்கம்பம் வாகனம் மோதியதில் சேதமடைந்தது. இந்நிலையில் மழையின் காரணமாக தற்போது மின்கம்பம் சரிந்துள்ளது. பலமுறை புகார் அளித்துமே மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியிருக்கின்றனர். தொடர்ந்து முறிந்து விழுந்த கம்பத்தை அகற்றிவிட்டு புதிதாக அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர்.
சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இருவரை போலீசார் கைது செய்தனர். நாகியம்பட்டி பகுதியில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரின் பேரில் முகாமில் சோதனை மேற்கொண்ட போலீசார் சந்தேகத்தின் பேரில் இருவரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவர்களது உடைமைகளை சோதித்த போது கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதைத் தொடர்ந்து தயாளன், மோகன்ராஜ் ஆகியோரை கைது செய்த போலீசார் 150 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் வட்டாட்சியரை கண்டித்து அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போலூர் சிந்தாதிரிப்பேட்டை தெருவில் உள்ள 2400 சதுர அடி அரசு பொதுவழி பாதையை ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் தனி நபருக்கு பட்டா மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்தும் அரசு இடத்தை தனி நபருக்கு பட்டா மாற்றம் செய்த வருவாய்த்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கழிவுகள் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குறுக்குப்பாறையூரில் குப்பை கழிவுகள் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்தும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை மாற்றிடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து 31வது நாளாக கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் பெண்கள் உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 35க்கும் மேற்பட்டோரை கைது செய்து சமுதாய கூடத்தில் அடைத்து வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்தபடி 70 வயது ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும், மூத்த குடிமக்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் கட்டண சலுகையை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிர்வாகிகள் தமிழக அரசை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் முழக்கங்கள் எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே இச்சிப்புதூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தனியார் டயர் தொழிற்சாலை ஒப்பந்த பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஒப்பந்த தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி நேரில் வந்து ஆதரவு தெரிவித்தார். தொடர்ந்து உள்ளூர் ஒப்பந்த தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் வெளிமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்திய ஆலை நிர்வாகத்தின் செயலுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். போலி ஆதார் அட்டை மூலம் திருப்பூருக்கு வந்த வடமாநில சிறுமிகளை ரயில்வே போலீசார் மீட்டனர். கடந்த 6ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து தன்பாத் விரைவு ரயில் மூலம் 5 சிறுமிகள் திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தடைந்தனர். சிறுமிகளின் ஆதார் அட்டைகளில் அவர்களது வயது 18 என குறிப்பிடப்பட்டிருந்ததால் சந்தேகமடைந்த ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர்களது வயது 16 என தெரியவந்துள்ளது. ராஞ்சியில் ஆதார் அட்டைகளில் அவர்கள் வயதை அதிகப்படுத்தியது தெரியவந்திருக்கிறது. தகவலின் பேரில் வந்த மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர்கள் சிறுமிகளை காப்பகத்தில் தங்க வைத்தனர். தொடர்ந்து அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சுவாமி கோவில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி மாசி திருவிழா தொடங்கிய நிலையில் திருக்கோடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நத்துக்குழிப்பட்டி பகுதியிலிருந்து மலைவாழ் மக்கள் தாரை, தப்பட்டை, கேரள செண்டை மேளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் திருக்கோடி எடுத்து வந்தனர். தொடர்ந்து பெண்கள் எடுத்து வந்த தீயத்த குடம் கொண்டு பெரியண்ண சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து திருக்கோடி ஏற்றுதலும் பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு வழிபட்டனர். மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கோவிலில் மாசி பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி நன்மை தருவார் பிரியாவிடையுடன் எழுந்தருளினார். சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர்.
கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பவனேஸ்வரர் கோவில் மாசி பெருந்திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடம்பன்துறை காவிரி கரை அருகே அமைந்துள்ள கடம்பவனேஸ்வரர் கோவிலில் கடந்த 25ஆம் தேதி மாசிமக பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 9ஆம் நாளான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. சோமஸ்கந்தர் பெரிய நாயகர் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளினார். ஓம் நமச்சிவாய முழக்கங்களுடன் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் காலிமனையில் தேங்கியிருந்த மழை நீரில் விழுந்த குழந்தையை ஒருவர் காப்பாற்றும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி PNT காலனியில் சிறுவர்கள் சிலர் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது சாலையில் தனியாக ஓடிய பெண் குழந்தை காலிமனையில் தேங்கியிருந்த தண்ணீரில் விழுந்தது. உடனடியாக அங்கிருந்த நபர் ஒருவர் குழந்தையை மீட்டு தாயிடம் ஒப்படைத்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் குழந்தைகளை பெற்றோர்கள் கவனத்துடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் அறிவுறுத்தி வருகின்றனர். கோவை ரயில் நிலையத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த ஒடிஷா மாநில இளைஞரை ரயில்வே போலீசார் கைது செய்தனர். கோவை ரயில்வே பாதுகாப்பு படை, குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் இணைந்து ரயில்களிலும் நடைமேடைகளிலும் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆலப்புழா செல்லும் விரைவு ரயிலிலிருந்து வெள்ளை நிற பாலித்தீன் பைகளுடன் இறங்கிய நபர் போலீசாரை கண்டதும் மறைந்து கொள்ள முயன்றார். தொடர்ந்து அவரை பிடித்து சோதித்து பார்த்ததில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 16 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட முயன்ற ஒடிஷாவை சேர்ந்த கலிந்தி ஸ்பைன் கைது செய்யப்பட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் அருகே 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சகோதரர்கள் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். செம்மனார் கோவில் காவல் சிறகு எல்லைக்குட்பட்ட பகுதியில் வசிக்கும் 7ஆம் வகுப்பு மாணவியை வல்லம் சேது தெருவை சேர்ந்த சகோதரர்கள் அபிமன்யு மற்றும் முத்தரசன் ஆகியோர் பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சகோதரர்களை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லையில் கனமழை பெய்து வருவதால் மறு உத்தரவு வரும் வரை மலைநம்பி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. நெல்லை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையின் காரணமாக தொடர்ச்சியாக நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது. இதனால் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், திருக்குறுங்குடி வனச்சரகத்திற்குட்பட்ட மலைநம்பி கோயிலுக்கு இன்று முதல் மறு உத்தரவு வரும் வரை பக்தர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவும் வனத்துறை தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயிலுக்குள் மழை நீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் காலை முதலே சாத்தான்குளம் சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்தது. இந்நிலையில் திருச்செந்தூர் கோயிலில் மாசி திருவிழாவையொட்டி நாளை தேரோட்டம் நடைபெறவுள்ளது. இதையொட்டி திசையின் விடை தட்டார்மடம் பிரதான சாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் மழையை பொருட்படுத்தாமல் நனைந்தபடி பாத யாத்திரையாக சென்றனர். மேலும் திருச்செந்தூர் கோயிலுக்குள் மழை நீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மாசி மக பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. வந்தவாசி ஸ்ரீ சர்புத்தரி நாயகி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் மாசி மக பிரம்மோற்சவ விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் 9வது நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. உற்சவர் ஜலகண்டேஸ்வரர் ஒரு தேரிலும் ஸ்ரீ சர்புத்தரி நாயகி மற்றொரு தேரிலும் எழுந்தருள கைலாய வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருப்புரம்பியம் சாட்சிநாத சுவாமி ஆலயத்தில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு மாசிமகா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருப்புரம்பியம் சாட்சிநாதர் ஆலயத்தில் கடந்த 3ஆம் தேதி மாசிமகா திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 9 நாள் விழாவான இன்று சாட்சிநாத சுவாமி கரும்பட சொல்லியம்மன் தேரில் எழுந்தருளினார். இதனையடுத்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து எடுத்து சென்றனர். இந்த விழாவில் மதுரை மற்றும் தர்மபுர ஆதீனங்கள் பங்கேற்றனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் கடற்கரையில் முட்டைகளிலிருந்து பொரிந்த ஆமை குஞ்சுகள் கடலில் விடுவிக்கப்பட்டன. வாலிநோக்கம் சீலா மீன்பாடு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ஆமை குஞ்சு பொரிப்பகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இங்கு சேகரிக்கப்பட்ட முட்டைகளிலிருந்து பொரிக்கப்பட்ட 127 ஆமை குஞ்சுகள் ராமநாதபுரம் வனச்சரக அலுவலர் செந்தில்குமார் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் தலைமையில் கடலில் விடுவிக்கப்பட்டன. கடலை கண்ட மகிழ்ச்சியில் ஆமை குஞ்சுகள் துள்ளி ஓடிய காட்சியை அனைவரும் கண்டு ரசித்தனர். ஏழைகளின் ஊட்டியான ஏற்காட்டில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காலை 8 மணி தாண்டியும் வெண்மேக கூட்டம் தரையை போர்த்தியது போல பனிமூட்டத்தால் ஏற்காடு சாலைகளில் வாகன விளக்குகளை எரியவிட்டபடி பயணித்தனர். ஏற்காட்டுக்கு வந்த சுற்றுலா பயணிகளும் இந்த ரம்மியமான சூழலை உற்சாகத்துடன் அனுபவித்தபடி ஏரிக்கரையில் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சில தினங்களாக வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்ட நிலையில் இன்றைய இதமான சூழல் உள்ளூர் மக்களையும் உற்சாகமடைய செய்துள்ளது. கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் வனத்துறையினரால் பிடிக்கப்பட்ட சிறுத்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. கடந்த ஆகஸ்ட் முதல் கெம்பனூர், தொண்டாமுத்தூர் பகுதிகளில் புகுந்து கால்நடைகளை தாக்கி வந்த சிறுத்தை நேற்று களியக்கநாயக்கன் பாளையத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலிருந்து வந்த வனத்துறையினர் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வலை மூலம் சிறுத்தையை பிடித்தனர். பின்னர் மயக்க மருந்து செலுத்தி சிறுத்தையை பரிசோதித்ததில் அதன் உடலில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிறுத்தை உயிரிழந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே இறந்த தந்தையின் உடல் முன்பு மகன் திருமணம் செய்து கொண்ட உருக்கமான நிகழ்வு அரங்கேறியது. பெருகோணப்பள்ளியைச் சேர்ந்த ஜவுளி வியாபாரி வரதராஜின் மகன் மணிஷுக்கும் பாகூரைச் சேர்ந்த காவியப்பிரியாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணத்துக்கு முந்தைய நாள் எதிர்பாராத விதமாக வரதராஜ் உயிரிழந்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த இரு வீட்டாரும் வரதராஜின் விருப்பப்படியும் பெரும்பொருள் செலவு செய்த ஏற்பாடுகளை வீணாகிவிடும் என்பதாலும் திருமணத்தை நடத்த செய்தனர். இதையடுத்து வரதராஜின் உடல் முன்பு மணிஷ் காவியப்பிரியாவுக்கு தாலி கட்டி திருமணம் செய்து கொண்டார். இது அங்கிருந்தோரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. கோவை சத்தியமங்கலம் இடையே சாலை அமைக்க விவசாய நிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குறும்பபாளையம் முதல் சக்தி பன்னாரி வரை புதிதாக சாலை அமைக்க தேசிய நெடுஞ்சாலை துறையினர் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக விவசாய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த திட்டத்தை கைவிட வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளித்தனர். கோவையில் மதுபோதையில் உணவக ஊழியர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் சக ஊழியரை கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார். வழியாம்பாளையத்தில் உள்ள உணவகத்தில் வேலை பார்த்து வந்த ராமன் அடிக்கடி உடன் பணியாற்றும் சங்கரின் பணத்தை திருடி வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கடந்த 2ஆம் தேதி இருவருக்கும் தகராறு ஏற்பட ஒரு கட்டத்தில் சங்கர் ராமனை கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். கொலைக்கு பயன்படுத்திய கத்தியை கௌசிகா நதி அருகே வீசிச் சென்றுள்ளார். இந்நிலையில் சங்கரை கைது செய்த போலீசார் அப்பகுதிக்கு அழைத்துச் சென்றபோது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றார். அப்போது தவறி விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் சங்கர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை பகுதியில் கோயில் திருவிழாவின் போது இளைஞர்கள் இருவர் அரிவாளை கொண்டு தாக்கிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருக்கட்டளையில் திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி நடந்த முளைப்பாரி எடுப்பு ஊர்வலத்தின் போது அதே பகுதியைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் மேலக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அரிவாளை வைத்து தாக்க முற்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதால் போலீசார் விசாரணை நடத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் முன்னாள் சென்ற பேருந்தை முந்த முயன்ற அரசு பேருந்து விபத்துக்குள்ளானது. மதுராந்தகம் கால்நடை மருத்துவமனை எதிரே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடலூரிலிருந்து கிளாம்பாக்கம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது முன்னாள் சென்ற பேருந்தை முந்த முயன்றபோது கட்டுப்பாட்டு இழந்த அரசு பேருந்து சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. உடனே ஓட்டுநர் தப்பி ஓடியதால் பயணிகள் செய்வ தெரியாது தவித்தனர். தகவலிருந்து வந்த போலீசார் விபத்தில் காயமடைந்த 10க்கும் மேற்பட்டோரை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து பேருந்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஆடு வியாபாரியின் வீட்டின் பின்பக்க ஜன்னலை உடைத்து 46 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். ஓம் சக்தி நகரைச் சேர்ந்த ஆடு வியாபாரி முத்து இரவு வீட்டை பூட்டிவிட்டு மாமியார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் வீட்டின் பின்பக்க ஜன்னலை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 46 சவரன் தங்க நகைகள், 10 லட்சம் ரொக்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்து வீட்டின் உரிமையாளர் முத்து அளித்த புகாரின் பேரில் கொள்ளையர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கு ஆதரவாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் 600 மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி பிரிவில் 200 பெண்கள் உட்பட 1500 பேர் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி கடந்த 12 நாட்களாக உள்ளிருப்பு மற்றும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக தாவேகாவினர் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருமுருகன் பொன்னி நகராட்சி அலுவலகம் அருகே இருசக்கர வாகன நிறுத்துமிடம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நகராட்சி அலுவலகத்தின் சுற்றுச்சுவர் பலம் இழந்து சரிந்து வாகன நிறுத்துமிடத்தில் விழுந்தது. இதில் உள்ளே நிறுத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் முழுமையாக சேதமடைந்தன. இந்த வாகனங்களின் மதிப்பு 7 லட்சம் ரூபாய் வரை இருக்கும் என கூறப்படுகிறது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் நகராட்சியினர் உதவியுடன் இடிபாடுகளை அகற்றினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சமூக நலன் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 400க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்களுக்கு சேலை, வளையல் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கி வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கர்ப்பிணிகளை வாழ்த்தினர். இதன் பிறகு அனைவருக்கும் 5 வகையான கலவை சாதம் பரிமாறப்பட்டது. விழுப்புரத்தில் பெய்த திடீர் மழையால் புத்தக திருவிழாவில் இருந்த புத்தகங்கள் நனைந்து சேதமடைந்தன. விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள நகராட்சி திடலில் புத்தக திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பிற்பகலில் பெய்த திடீர் மழை காரணமாக புத்தக திருவிழாவின் அரங்கிற்குள் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகியது. இதில் ஏராளமான புத்தகங்கள் நனைந்து வீணாகின. அவசரமாக தார்பாய் கொண்டு மூடி புத்தகங்களை பாதுகாக்கும் நிலை ஏற்பட்டது. முறையாக மேற்கூரை அமைக்காததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் மற்றும் விற்பனையாளர்கள் குற்றம் சாட்டினர். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 2 நகர பேருந்துகள் தொடங்கி வைக்கப்பட்டன. பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் அலுவலகங்களுக்கு செல்வோரின் வசதிக்காக திருச்செங்கோடு முதல் குமாரபாளையம் வரையிலான வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதை ஏற்று திருச்செங்கோடு, மோடமங்கலம், பச்சாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக செல்லும் 2 நகர பேருந்துகளை திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன், நாடாளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். குமுதா மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9498794987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.